நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும்? எதை பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முகாந்திரங்கள் தெரியும்? ஆ எதெல்லாம் இப்போதைக்கு பண்ணிக்கலாம்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை இயக்கப் போகுது? எந்த கிரகங்களுடைய ஆளுமையில நான் இருக்கேன்? என்னுடைய நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் எனக்கு என்னலாம் பண்ண போகுது? இந்த மாரி நெறைய தகவல்களோட வரக்கூடிய எபிசோட் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னாலே அழகா சொல்லுவாங்க. வில், அம்பு இதுதான் அதோட சின்னம் இல்லையா? நான் குறி வச்சா அது தப்பாது. அப்படின்ற மாரியான ஆட்கள் யாரு அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க தான். நெருப்பு தத்துவம் அடங்கிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஃபயர் இருக்கு பார்த்தீங்களா, அது வொர்க்காலிக் ஃபயர்ன்னு சொல்லலாமா? வேல, 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 வேல. தனுசு ராசிக்காரங்க கிட்ட ஒரு வேலைய குடுத்துட்டீங்கனாலே போதும். அவங்க அந்த வேலைய முடிக்காம அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. இந்த வேலையில டிமிக்கி அடிக்கிறது, வேலை செய்யாம எஸ்கேப் ஆகுறது, இதெல்லாம் தனுசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, அந்த இடத்துல கூடிய நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா, அ கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இதெல்லாம் கலந்த ஒரு அமைப்புல தான் இருக்கும். பயங்கரமான ஞானக்காரங்க. ஒரு விஷயத்த பத்தி 9 ஆங்கிள்ல யோசிச்சு வச்சு 9க்கும் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்டின்னா, அது தனுசு தான். தனுசு ராசி அப்டின்னாலே இயல்பா எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. கொடுப்பன. எங்க பதில் சொன்னா, போன ஜென்மத்தில ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா தான் தனுசுல பொறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் புண்ணியம் பண்ணலையா? நீங்கலாம் பண்ணலையா? அப்டின்னா, அந்த வேல ஓடிட்டுருக்கோம் போல. அவங்கலாம் பண்ட்டாங்க. அதனால தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அப்டின்னாலே புண்ணியவான்கள் அப்டின்ற மாரியான ஒரு கான்செப்ட் அப்டின்றது இருக்கு. இந்த புண்ணியவான்கள் "நல்லா புண்ணியவான்டா நீ" அப்டின்ற மாரி இருக்காங்களா? இல்ல நிஜமாவே புண்ணியம் பண்ணியிருக்காங்களா? அப்டின்றது அவர்களோட சேர்ந்து பயணப்படக்கூடிய கிரகங்கள் தான் தீர்மானிக்கப்படுது. இருந்தாலுமே, இயல்பா சொல்லும்போது யாருக்கும் எந்த வம்பு தும்புக்கும் போகாம நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு காலைல 6 மணிக்கு எந்திரிச்சோமா, வாக்கிங் போனோமா, 9 மணிக்கு ஆஃபீஸ் பைய தூக்குனோமா, சாயந்தரம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா, அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, தனுசு ராசியா தான் இருக்கும். கரெக்ட்டான சர்க்கிள்குள்ள இருக்கணும். அத தாண்டி அவங்க போக்கூடாது. ரொம்பயும் வேலை செய்யக்கூடாது, ரொம்ப வேலை செய்யாம இருக்கக்கூடாது. அந்த மாரி கரெக்ட்டா தன்னுடைய வேலையை டேக்கிள் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் தனுசு ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு அதீத பெருமையா இருக்கும். யாராலயும் நான் வரல. என்னால, என் திறமையால, என் தன்னம்பிக்கையால நான் ஜெயிச்சு நான் நின்றுக்கேன் அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு அலாதிக இன்பம். சரியான ஆலோசகர், மந்திரி. தனுசு ராசிக்காரங்கலாம் அவங்கள நீங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது? இப்போ உங்களுக்கு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு வீட்ல ஏதோ ஒரு துர்மரணம் நடந்துருச்சு. ஏதோ மரணம் நடந்துச்சு. பாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்களா இருந்தா, "ஐயய்யோ! பாட்டி இறந்துட்டாங்களா?" அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல இது நடந்துருச்சா அப்படின்னு யோசிப்பாங்க. பாட்டிக்கு இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருந்திருக்குல்ல, இவ்வளோ பிபி இருந்திருக்குல்ல, ஒழுங்கா பார்த்துருக்கணும்ல. சரி விடு போயிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு கொஞ்சம் கூட பார்க்குறவனுக்கு இவன்லாம் மனுஷனா இல்லையா? இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து அப்படின்ற மாரி இருக்கான். ஒரு ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்கிறாங்க பார்த்தியா? அப்படின்ற மாரியான தன்மையில தான் தனுஷோட அமைப்பு அப்படின்னு இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு பிராக்டிகலா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு கனவு உலகத்திலேயோ, கற்பனை உலகத்திலேயோ சஞ்சாரம் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு ஒண்ணும் அவ்வளோ ஒரு இன்பம் குடுக்குமான்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்றது? துலா மாரிலாம் கிடையாது. தனுஷ் ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நேருக்கு நேரா பேசுறது, கொஞ்சம் அப்படியே பொடி வச்சு பேசுறது, கொஞ்சம் இக்கணா வச்சு பேசுறது, தன்னுடைய திறமையின் மேல் அதீத கர்வம் வைத்திருக்கிறவர்கள். என்னால தான் இந்த வேலை முடியும் அப்படின்றது, கொஞ்சம் யாருக்கும் தெரியாம அப்பப்போ கொஞ்சம் தற்பெருமை பேசிக்கிறது. அ இதெல்லாமே கொஞ்சம் தனுஷுக்கே உரிய ஒரு பேசிக் கேரக்டரா இருக்கு. அது சில பேருக்கு அவங்களுடைய கிரகங்கள் நின்ன இடத்த பொறுத்து அது மாறுபடலாம். இருந்தாலும் தனுஷுக்கு உரிய ஒரு பேசிக் கேரக்டரா இதெல்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சுயம்பு அப்படின்னு சொல்லிக்கிறது தனுஷ் அதீத கர்வம் இருக்கும். அதீத சந்தோஷமும் அடைவார்கள். அந்த அளவுக்கு உழைப்பார்கள். நெறைய அடி வாங்கி, அடி வாங்கி, அடி வாங்கி ஒரு விஷயத்த முன்னுக்கு வரக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் என்றால், தனுசு ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஒரு தடவ பட்டுட்டாலே போதும், அடுத்த தடவ அதுல ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அதாவது ஒரு பள்ளம் இருக்கு அப்டின்னா, மேஷம் ஓடி போய் விழும். ஆ ரிஷபம் இது எந்த தூரத்துல இருக்குன்னுலாம் பார்க்கும், ஆராய்ச்சி பண்ணும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு மாரி பண்ணும். தனுசு ராசிக்காரங்கள பார்த்துருக்கோம். அங்க பள்ளம் இருக்குன்னா, அவங்க இங்க இருந்தே எப்படி எஸ்கேப் ஆயி ஓடுறதுன்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்டின்னா, அத கடந்து எப்படி போறதுன்றது மட்டும் தான் தனுசியோட தாற்பரியமா இருக்குமே தவிர, அந்த பிரச்சனைக்குள்ள போறதோ, இல்ல அத ஹேண்டில் பண்றதோ, அதுக்கு பஞ்சாயத்து பண்றதோ தனுசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவையில்லாத வெட்டித்தனமான வேல. பிரச்சனைன்னு வந்துருச்சு. அத முடிக்க பாருங்கயா! சும்மா எதுக்கு உட்காந்து வளவளன்னு பேசிக்கிட்டு அப்டின்ற மாரி சொல்ட்டு, அதோட என்ன சொல்றது? அதோட வீரியத்தையோ, இல்ல அதோடைய தன்மையையோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.
அதை கடந்து போவதற்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் தனுசுவோட நார்மலான கேரக்டர் இருக்கும். சில சமயம் அது ப்ளஸ்ஸா இருக்கலாம். சில சமயம் அடுத்தவர்களுடைய உணர்வை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்களே அப்படின்ற மாரியான ஒரு மைனஸ கூட அத கிரியேட் பண்ணி விட்டுறலாம். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் குடும்பம் அப்படின்ற விஷயத்துல பிரச்சனையே இல்லங்க. நெறைய மேச ராசிய கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, தனுசுக்கு மோஸ்ட்லி மேஷம், சிம்மம்லாம் அடங்கிடுறாங்க. தனுசு ராசிய கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ளஸ் தான். அது பெண் தனுசுவாக இருந்தாலும் சரி, ஆண் தனுசுவாக இருந்தாலும் சரி, ஆளுமை அப்படின்றதுல ரொம்ப அதிகமா இருக்கும். நெறைய சாப்பாட்டு பிரியர்கள். அதுவும் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னா தனுசுக்கு மாரி யாருக்கும் பிடிக்காது. அவ்ளோ சூப்பரா வந்து விதவிதமா ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாலும் தனுசு ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்படி உட்காந்த இடத்துல இருந்து பார்த்தோனே தட்டு கண்ணு நெறஞ்சிரணுங்க அவங்களுக்கு. தட்டுல ஒரு 40 ஐட்டம் இருந்தா இந்த ஹோட்டல் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களே முத்திர குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள். நெறைய தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இந்த இடம் அமைதல் அப்படின்றதுலயோ, இந்த அம்மாவோட இருக்கிறதுலயோ ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படின்றதோ, இல்ல சின்ன சின்ன பஞ்சாயத்து அப்படின்றதோ இருந்துகிட்டே தான் இருக்கு. நெறைய தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்றது அவங்களுக்கு மேஷ வீடா வரனால, நெறைய பேருக்கு அதுவும் என்ன சொல்றது? காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் தான் அவங்களுடைய குலதெய்வமாவும் அமையறாங்க. பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அது ரொம்ப காவல் தெய்வமாவும், ஆளுமை பொருந்திய தெய்வமா தான் தனுசு ராசிக்காரங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது இருக்கு. சாதாரண அவங்க குலதெய்வம் இருக்காது. பத்ரகாளி மாரி, அந்த மாரியான இதுதான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வமாவும் அமையறார்கள். எதுல வந்து தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அல்லல் படுறாங்க அப்டின்னா, உண்மைய சொல்லணும்னா, அ இந்த சினிமாக்கு போறது, இந்த மாலுக்கு போறது, இந்த ஊர் சுத்துறது, இந்த பெரிய பெரிய விஷயங்கள்ல போய் பார்க்கறது, அதுல தான் வந்து தனுசு ராசிக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அங்க போயிட்டு வந்தா தான் அவங்களுக்கு பஞ்சாயத்து நடக்கும். எப்பலாம் தனுசு ராசி மாலுக்கு போறாங்களோ, இல்ல எப்பலாம் தனுசு ராசி வந்து பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு போறாங்களோ, அப்பலாம் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து அப்டின்றத வந்து அவங்க இது பண்றாங்க. அதன் மூலமாவே அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது. ரூ. 5 செலவு பண்ணா மால்ல போய் ரூ. 50,000 செலவு செலவு பண்ணிட்டு வந்து கிரெடிட் கார்டுக்கு மாசம் மாசம் பணம் கட்டக்கூடிய ஆட்களாகவும் தனுசு ராசிக்காரங்க தான் இருக்காங்க. அப்ப சுக்கிரன் அப்படின்றவர் வந்து தனுசு ராசியுடைய குணரோக சத்ருவா வராரு. அதனால அந்த இடத்தில் மட்டும் அவர்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். நெறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பெண்கள் சார்ந்த ஒரு சின்ன சின்ன தடை, தாமதம் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யுது. தனுசு அப்படின்னாலே 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒண்ணு எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு, அரவணைச்சு, எல்லாரும் என் வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கார்கள். இன்னொரு பக்கம் யாருமே வரக்கூடாது என் வீட்டுக்கு. நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். தனுசுவ பொறுத்தவரைக்கும் வேற ஒண்ணும் இல்ல. நீங்க போய் அவங்கட்ட அட்வைஸ் கேட்டுட்டா போதும். அவங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம். நீங்க சொல்லுங்க எஜமான் நான் செய்யறேன் அப்படின்ற மாரி யாராவது சிக்கிட்டாங்கன்னா, அவங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க தனுசு ராசிக்காரங்க. ஸோ என்ன இஸ் ஈக்குவல் டூ அவங்க சொல்ற பேச்ச கேட்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் மட்டும் தான் தனுசு தன் அகத்தே வைத்துக் கொள்ளும். மற்றவர்களாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே திட்டலாம் மாட்டாங்க. ஒதுங்கி போயிடுவாங்க. இதுவே ஒரு பெரிய பிளஸ் ஆர் மைனஸ் இல்லையா? தனுசு ராசி எப்பயுமே இயல்பாவே வந்து நான் சொன்ன மாரி ஒர்க்காலிக்கா இருப்பாங்க. நெறைய வேலை செய்யணும்னு நெனைப்பாங்க. ஆனா வேலை அப்படின்ற இடத்துலயே அவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கணும், அங்க ஏன்னா அவங்களுடைய கனவுகளுக்கும், அவங்களுடைய இதுக்கும் தகுந்த மாரியான ஆட்கள் அமையணும். அமையிற வரைக்கும் தனுசு வந்து ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். இது எனக்கு செட் ஆவல. இது எனக்கு செட் ஆவல. பார்க்குறவங்களுக்குலாம் என்னமோ நீ பெரிய என்ன அப்பா டேக்கரா? எது குடுத்தாலும் வேணான்ற அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு தான் புரியும். அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாரியான வேலை அது அல்ல. அப்படின்னா, அவங்க இங்க இருக்காங்க. அவங்க கிடைக்கிற வேலை இங்க கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த வேலை அப்படின்ற இடத்துலயோ, இந்த போய் சில நகைய சேர்ப்போம், சில பணத்த சேர்ப்போம். இந்த இடத்துலயும் வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தடை, தடங்கல் அப்படின்றது இயல்பாவே வரக்கூடிய அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே சரி. இப்ப இப்படிப்பட்ட இடத்த எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி தரேங்க. தனுசுனாலே காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. உங்களுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, உங்க அப்பாவுடைய திங்க்ஸ நீங்க பயன்படுத்த ஆரம்பித்து விட்டீர்களானால், தனுசு ராசிக்கு ஒரு மாரியான அதிர்ஷ்டம் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். வித்தியாசமா இருக்கா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க அப்பாவுடைய எந்த தனுசு ராசி குழந்தையாக இருந்தாலும் சரி, யூசுவலா அப்பாவுடைய விஷயத்த அவங்க நெறைய தனுசு ராசிக்காரங்க உங்க அப்பாவ ரிசெம்பிள் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பாவ பிடிச்சவங்களா இருக்கட்டும், பிடிக்காதவங்களா இருக்கட்டும், நெறைய தனுசு ராசிக்காரங்க அவங்க அப்பாவ அப்படியே ரிசெம்பிள் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்திலயும் அவங்க அப்பா மாரியே அவங்க வந்து நடந்துப்பாங்க. அவங்க அப்பாவுடைய குண இயல்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். பயங்கரமான மெக்கானிக்கல் மூளையா இருக்கும். ஆட்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அது பெண்களாக இருந்தாலும் அவங்க அப்பா மாரியே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் அவங்க அப்பா மாரியே இருப்பாங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களே உங்க அப்பாவுடைய ஏதோ ஒரு விஷயத்த உங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கிளியர். எல்லோ கலர் யூஸ் பண்றது அப்படின்ற தாண்டி ரெட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது லைஃப்ல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா லைட் ஸ்கை ப்ளூ கலர். இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கலரா இருக்கும். ரொம்ப நல்ல பலன் குடுக்கும். லைட்டு ஸ்கை ப்ளூ கலர், ராயல் ப்ளூ கலர், இங்க் ப்ளூ கலர் இந்த மாரி ப்ளூ கலர்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்டின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்டின்றது வாழ்க்கையில் வரும். அத தாண்டியும் நெறைய தனுசு ராசிகள் வெல்லம் சேர்த்த அந்த பாசிப்பருப்போட இருக்கக்கூடிய அந்த பாயாசம் இருக்குல்ல, அத வந்து சாப்பிடுறது, வெல்லம் சேர்ந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது அப்டின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டிய உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொண்டு வந்து குடுக்கும்.
அதை தாண்டியும் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தனுசு ராசினியர்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி விட்டு வந்தீர்களே ஆனால், கற்பூரம் குடுத்து விட்டு வந்தீர்களா, மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க, உங்களுக்கு விளக்கெல்லாம் ஏத்தி தர்றேன்னா, காலைல போயிட்டு வந்து கற்பூரத்த ஏத்தி கொளுத்தி வச்சுட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான வழிகாலாக அமையும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நெய் விளக்கு ஏத்துங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு அசாத்திய தைரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். யூசுவலி தனுசு ராசி பெண்கள் எப்படின்னா சூப்பரா சமைப்பாங்க. நல்லா சமைக்கக்கூடிய, டேஸ்ட்டா சமைக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல தனுசு ராசி தான். விதவிதமா சமைக்கணும், விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா ட்ரை பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் ட்ரை அப்படின்றதுல அவங்க ரொம்ப இருப்பாங்க. ஒரு 70 வயசா இருந்தா கூட தனுசு ராசிக்காரங்களா இருந்தா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்டேஷன் அப்படின்றது தனுசுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா, நெருப்பு அப்படின்றதுல 3 விதமான நெருப்பு நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? ஒண்ணு வந்து டக்குன்னு இருக்கக்கூடிய காட்டுத்தீ, ஒண்ணு ஹோமத்தீ. தனுசு அப்படின்றது ஹோம நெருப்பு. எல்லாருக்குமே நல்லதை பண்ணக்கூடிய ஒரு நெருப்பாகத்தான் இருக்கும். எல்லாமே எது குடுத்தாலும் தன்னை உள்வாங்கிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாரு. ஒரு 70 வயசு பாட்டி இருந்தா கூட Instagram யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். தனுசு ராசிக்காரங்களா இருக்காங்கன்னா, ஒரு 70 வயசு பாட்டி தான் Instagram, Facebook, YouTube இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. "ஏம்மா நீ அந்த காலம்." யார் சொன்ன அந்த காலம்? நான் அப்டேஷன்ல இருப்பேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் தன்னகத்துள் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆட்களாக தனுசு ராசியார்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், ஆ 333 அப்படின்ற நம்பர் 333 அந்த 33 நம்பர நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அது மிகச்சிறந்த ஏற்றத்தை குடுக்கும். அதோட சேர்த்து ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை அடிக்கடி பார்க்கக்கூடிய, பட்டாம்பூச்சிய அடிக்கடி கண்ல ரசிக்கக்கூடிய நெறைய பேருக்கு கனவெல்லாம் வருங்க. பட்டாம்பூச்சியுக்கும் தனுசுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போ 333 நம்பரோட சேர்ந்து பட்டாம்பூச்சியும் சேர்ந்து உங்களோட வால்பேப்பராவோ, இல்ல ஸ்க்ரீன்லயோ, இல்ல வீட்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு, அத தினம் தினம் பார்க்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு நெறைய காரியங்கள் அனைத்துமே வந்து முன்னேற்றத்துடைய பாதைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் உங்கள. இந்த கலர யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப எந்த ஆட்களோடு நான் கவனமாக இருக்க வேண்டும் அப்டின்னா, கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்க மிதுன ராசிகிட்டயும், கடக ராசிகிட்டயும், கன்னி ராசிகிட்டயும், விருச்சிக ராசிக்காரங்கள்ட்டயும் கவனமாக இருக்கணும். இந்த ஆட்களிடம் நீங்க கவனமாக இருந்தீர்களே ஆனாலும், அது என்னதான் நட்பா இருக்கட்டும், என்னதான் உச்சம் அதெல்லாம் வேணாம். சிம்பிளா இந்த 4 பேர்கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த இந்த 4 பேரும் தான் உங்களுடைய வாழ்க்கைய வந்து நான் திரும்பவும் சொல்றேன். இந்த 4 பேர், இந்த 4 ராசிக்காரர்கள் தான் உங்களுடைய தவிர்க்கவே முடியாத ஒரு வாழ்வியல்ல ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க. இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறவங்களாவும் இருப்பாங்க. பிளஸ்ஸாவும் அவங்க தான் இருப்பாங்க. மைனஸாவும் அவங்கள தான் இருப்பாங்க. இவங்கள நீங்க அவாய்டே பண்ண முடியாது. சில சமயம் அது பிளஸ்ஸா இருக்கும். சில சமயம் அது மைனஸாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஆட்களோடு நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருக்கிறது. இன்னொன்னு சொல்லப்போனா மகரம். இயல்பாவே மகரம் அப்படின்ற ராசி கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசியாகத்தான் இருக்கு. ரிஷப ராசிக்காரர்கிட்டயும் கவனமா இருக்க வேண்டிய ராசியும் தனுசு ராசியாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த ரிஷபம், இந்த மகரம், இந்த கன்னி, இந்த விருட்சகம், இந்த கடகம் இந்த ஆட்கள் கிட்டலாம் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தான் இருக்கிறீர்கள். எந்த கிழமை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்க நட்சத்திரத்தோட அடுத்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளும் உங்களுக்கு உங்க சிறந்த நன்மையை தான் கொடுக்கும். நீங்க மூல நட்சத்திரமாக இருந்தா கண்டிப்பா பூராடம், பூரம், பரணி நட்சத்திரத்துல ஒரு வேலையை தொடங்குங்க. நீங்க பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்துல உங்களோட வேலை பெறுங்க. நீங்க உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருவோணம், ரோகிணி, அஸ்தம் நட்சத்திரத்தில் உங்களுடைய ஒரு நல்ல டயத்தை ஆரம்பிச்சு ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்களானால் அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடி கொண்டு வந்து தரும். அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்களை நீங்க இயக்க அதற்கான நிறைய ப்ராஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வரும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ அந்த நட்சத்திர சிம்பிள் என்ன சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.